ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை நோக்கி கடந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை எதிர்பாராத கதவு திறக்கும்னு என் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் அநேக காரியத்துக்கு எதிர்பார்த்து நடக்காதபடி காணப்படுகிறது அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காதது, நீங்கள் கற்பனை பண்ணி கூட பார்க்காதது, எந்தெந்த ரீதியிலெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் சாத்தியமா என்று சொல்லி நினைக்கிற அளவுக்கு எதிர்பாராத கதவு இன்றைக்கு உங்களுக்காக என் ஆண்டவர் திறப்பேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். வேதத்தில் எலியாக்கிம் என்கிறதான ஒரு தேவ மனிதனை குறித்து பார்க்க முடிகிறது. இவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இவனை குறித்து பார்க்க முடிகிறது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் என்று சொல்லி அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்தில் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா எலியாக்கிமை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இவனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் என்று சொல்லி அவனுக்கு என்னதான் செய்தியை சொல்ல வருகிறார்? அவனுக்கு எதிர்பாராத கதவுகள் எதுதான் திறக்கப்பட்டது என்று சொன்னால், எருசலேமின் அரண்மனையில் முக்கியமான பொறுப்புக்கு அவன் நியமிக்கப்பட்டதை குறித்து இங்கே ஏசாயா 22:22 வாசிக்க முடிகிறது. அவன் எதிர்பார்க்கல அந்த பொறுப்பு அவனுக்கு கிடைக்கும், அந்த வேலை அவனுக்கு கிடைக்கும், இந்த காரியம் எனக்கு வாய்க்கும் என்று சொல்லி அவன் எதிர்பார்க்கல. ஆனால் தாவீதின் திறவுகோலை உடையவர் என்ன சொல்லுகிறார்? தாவீதுக்கு அன்றைக்கு என்ன செய்தார்? எந்த ஒரு பொறுப்பை, எந்த ஒரு என்ன சொன்னால் வேலையை கொடுத்தாரோ அதே போல தாவீதுக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை இந்த எலியாக்கிமுக்கு ஆண்டவர் கொடுத்துதான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான். அவன் திறந்ததை யாருமே என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. அவன் திறந்ததை எவனும் என்ன செய்ய முடியாது, பூட்டி போட முடியாத அளவுக்கு தேவன் அவனுக்கென்று ஒரு திறந்த வாசலை தேவன் வைத்தது போலவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட அனுபவத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறாயோ, இதுவரைக்கும் உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்காதபடி காணப்படுகிறதோ, இதுவரைக்கும் எல்லாமே உனக்கு எதிர்மறையான காரியமே நடந்து கொண்டிருக்கிறதோ, தேவன் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், என் பிள்ளைகளுக்கு நான் எதிர்பாராத கதவுகளை நான் திறப்பேன். அது எலியாக்கிமுக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் அதை செய்ய போதுமானவராயிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிலதெல்பியா சபையை குறித்து இவ்வாறாக எழுதியிருக்கிறார். பிலதெல்பியா சபை அது கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடிக்கு என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். கொஞ்ச பலன் தான், ஆனால் அந்த கொஞ்ச பலத்தில் என் வசனத்தை கை கொண்டபடினால் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வார்த்தையை, வசனத்தை கை கொண்டு பாருங்க. நீங்கள் எதிர்பாராத வழிகள் உங்களுக்கு திறக்கும், உங்களுக்கான அனுகூலமான வாசல்கள் திறக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்கும். அது பிலதெல்பியா சபைக்கு மாத்திரமல்ல, அது எலியாக்கிமுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறார். என் பிள்ளை என் வசனத்தை கை கொள்ளுமா, என் வார்த்தையின்படி நடக்குமா, என் வார்த்தைக்கு கொஞ்சம் கீழ்ப்படிந்து வருமா என்று எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் காத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு எதிர்பாராத கதவுகளை திறப்பதற்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை, எதிர்பாராத கதவுகளை நான் திறப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அது எந்த வேலையின் காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், படிப்பின் காரியமாக இருக்கலாம், எந்த காரியத்திலையும் இன்னைக்கு எதிர்பாராத கதவுகளை தேவன் திறப்பதற்காய் நன்றி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.